அனைவருக்கும் வணக்கம். திருச்செந்தூர் முருகப்பெருமானின் அருளால் விருச்சிக ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் வீட்டில் அமர்ந்திருக்காரு. தொழிலுக்காக வாங்கிய கடனில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாகும். இதன் மூலம் உங்களுடைய வியாபாரத்தை நீங்கள் விரிவுபடுத்துவீங்க. ஃபைனான்ஸ் தொழில் செய்பவர்கள் விறுவிறுப்பாக காரியம் பார்ப்பாங்க. சந்திர பகவானின் இடமாற்றம் உங்களுக்கு நன்மை தீமை என இரு பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. தக்க சமயத்தில் நண்பர்களுடைய உதவி உங்களுக்கு கிடைக்கும். தொழிலில் இருந்த குறைகளை நுணுக்கமாக களைத்தெடுப்பீங்க. செவ்வாய் உங்களுக்கு 10ஆம் வீட்டில் இருக்காரு. போட்டி பந்தயங்களில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடியதாக இருக்குது. பங்கு சந்தை வியாபாரம் உங்களுக்கு படுஜோராக நடக்கக்கூடியதாகும். அரசு தனியார் துறை ஊழியர்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படக்கூடியதாகவும் இருக்குது. புதன் 11ஆம் வீட்டில் இருக்கார். புதிய வேலைக்காக அரசு ஒப்பந்தங்களில் கையெழுத்து இட போடுங்க. அது மட்டும் இல்லாமல் வழக்கறிஞர்கள் கல்லூரி மாணவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பொற்காலம் அப்படின்னே சொல்லலாம். குரு 7ஆம் வீட்டில் அமைஞ்சிருக்காரு. பெரியவர்களுடைய வருகையால் உங்களுடைய வீட்டில் மங்கள நிகழ்ச்சிக்கான வழித்தடம் அமையும். பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இடையே மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும். சுக்கிரன் 5ஆம் இடத்துல இருப்பதால் உங்களுக்கு குடும்பத்தில் குழப்பங்கள் நீங்கி மகிழ்ச்சி தாண்டவம் ஆடக்கூடியதாக அமைஞ்சிருக்கு. உங்களுடைய வாத திறமையினால் சில சிக்கலான பிரச்சனைகளில் இருந்து நீங்கள் விடுபடுவீங்க. சனி பகவான் 4ஆம் வீட்டில் இருக்கார். பிடிவாதமாக இருந்த நினைத்ததை சாதிப்பீங்க. திடீர் பணவரவு உண்டாகி மனதிற்கு மகிழ்ச்சி ஏற்படும். ராகு 5ஆம் வீட்டில் இருக்கார். பிள்ளைகளால் சில பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கலாம். கேது 11ஆம் வீட்டில் இருக்காரு. பெரிய மனிதர்களுடைய ஆதரவால் சில நல்ல காரியங்கள் உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்ததை விடவும் சற்று குறைவான லாபம் கிடைக்கும். வாரத்தின் தொடக்கத்தில் சில முக்கியமான வேலைகளில் உங்களுக்கு திடீரென ஏற்படும் பெரிய தடைகளால் சில சோகமாக உணர்வீங்க. அது மட்டும் இல்லாமல் சோம்பேறித்தனத்தை விடுத்து கடினமான நேரத்தை கடக்க முயற்சி செய்ய வேண்டும். எப்படி இருந்தாலுமே உங்களுடைய பிரச்சனையை மேலும் வளர விடாதீங்க. உங்கள் நெருங்கிய நண்பர்கள் மற்றும் நலம் விரும்பிகள் மூலம் உங்களுக்கு அதை தீர்க்க கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வீட்டில் வயதானவர்களின் உடல்நலம் உங்களுக்கு கவலை அளிக்கக்கூடியதாக இருக்குது. இருப்பினும் உங்களுடைய வாழ்க்கையின் முறையை நீங்கள் பராமரிக்கும் போது உங்களுடைய ஆரோக்கியத்தை நீங்கள் கவனித்து கொள்ள வேண்டியது நல்லது. வாரத்தின் பிற்பகுதியில் நிதி சிக்கல்கள் அதிகரிக்கக்கூடும். தொழிலதிபர்களின் பணம் சந்தையில் சிக்கி தவிக்க நேரிடலாம். இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு திட்டத்திலுமே மிகவும் கவனமாக நீங்கள் பணத்தை முதலீடு செய்யுங்கள். பணியிடத்தில் உங்களுடைய மூத்தவர்கள் மற்றும் இளையவர்களுடன் ஒருங்கிணைப்பை பேணுவது நன்மை தரும் வகையில் அமைஞ்சிருக்கு. காதல் உறவுகளில் எச்சரிக்கையுடன் தொடர வேண்டும். திருமண வாழ்க்கை சாதாரணமாக இருக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் பல காத்திருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடியதாகவும் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு நட்சத்திர பலன்கள் எப்படி அமைஞ்சிருக்கும் அப்படிங்கிறத நம்ம முழுமையாக தெரிந்து கொண்டு செயல்படுத்துவது ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லப்படுது. விருச்சிக ராசியில் விசாகம் 4ஆம் பாதம், அனுசம், கேட்டை நட்சத்திரங்களாக இருக்குது. கிரகநிலை அப்படின்னு பார்த்தா சில அற்புதமான மாற்றங்கள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமைஞ்சிருக்கு. எதிலுமே நீங்கள் முன்னேற்றம் காணக்கூடியதாகவும் இஷ்டத்திற்கு விரோதமான காரியங்கள் நடந்தாலுமே மிகவும் சாதகமாக உங்களுக்கு இருக்கும். வீண் ஆசைகள் உங்களுடைய மனதில் தோன்றலாம். கட்டுப்பாட்டில் இருப்பது நல்லது. எந்த ஒரு செயலையும் நீங்கள் யோசித்து செய்வது நல்லது அப்படின்னே சொல்லப்படுது. வீண் விவகாரங்களில் தலையிடாமல் இருப்பது நன்மை தரும் வகையில் அமைஞ்சிருக்கு. உங்களுடைய தொழில் வியாபார தொடர்பான காரியங்களில் திடீர் தடை ஏற்படலாம். உத்தியோகர்கள் சக ஊழியர்களை அனுசரித்து செல்வது நல்லது. குடும்பம் பற்றிய கவலைகள் ஏற்பட்டாலுமே அவை நீங்குவதுடன் சில ஆரோக்கியமும் அடையக்கூடியதாக இருக்குது. உங்களுடைய மனதில் பக்தி உண்டாகக்கூடியதாகும். சகோதரர் மற்றும் உறவினர்களுடன் பேசும்போது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கலைஞர்கள் தங்களுடைய தொழிலில் மிகுந்த அக்கறையுடன் செயல்பட்டு நிறைவான பொருளாதாரம் அதிகமான ஒரு புகழும் பெறுவாங்க. அரசியல்வாதிகளுக்கு நல்ல செயல்களில் வெளிப்படுகளின் உணர்வுகளை நீங்கள் பெற்றுக்கொள்வதும் புகழ் பெறுவதும் ரொம்பவும் நல்லது. பெண்கள் எந்த ஒரு செயலையும் யோசித்து செய்வது நல்லது. மாணவர்கள் கல்வியில் வெற்றி பெற திட்டமிட்டு பாடங்களை படிப்பது, தேவையற்ற பிரச்சனைகளில் தலையிடாமல் இருப்பது நல்லது அப்படின்னே சொல்லலாம். விசாகம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில்
புத்தி சாதுரியம் வெளிப்படும். கல்வியில் இருந்த தொய்வு நீங்கும். எல்லா காரியங்களும் கைகூடும். எதிர்ப்புகள் நீங்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்குது. புது புது பதவிகளும் அதனால் உங்களுடைய வருவாய் பெருக்கமும் ஏற்படும். சிலருக்கு புத்திர பாக்கியம் ஏற்படலாம். கௌரவ பட்டங்கள் பதவிகள் ஆகியவை கிடைக்கக்கூடியதாக இருக்குது. அரசாங்க துறைகள் மூலம் எதிர்பார்த்த அனுகூலங்கள் யாவும் உங்களுக்கு வந்து சேரும். வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படலாம். சுற்று வட்டாரத்தில் நல்ல ஒரு புகழ் உண்டாகக்கூடியதாக இருக்குது. சிலருக்கு குழந்தைகள் தொல்லையும் அவமானங்களும் ஏற்படலாம். வியாபாரிகள் தங்களுடைய வாடிக்கையாளர்களை கவர்ந்து லாபத்தை பெருக்குவாங்க. தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். மேடை பேச்சாளர்கள் தங்களுடைய பேச்சின் மூலம் வருமானம் ஈட்டுவாங்க. போட்டியாளர்களை காட்டிலும் அரிய சாதனைகளை நீங்கள் புரியக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லப்படுது. அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் சுபகாரிய செலவுகள் ஏற்படும். அழகிய ஆடை ஆபரணங்களை நீங்கள் வாங்குவீங்க. அதிகாரிகளுடைய நட்பால் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. நீங்கள் எடுக்கும் அனைத்து முயற்சிகளுமே உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரும். பிறர் மேல் இரக்கம் ஏற்பட்டு தான தர்மங்களை நீங்கள் செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் புதிய கொள்முதல் மூலம் உங்களுடைய தொழிலில் அதிக ஒரு வருமானம் பெருக்கக்கூடியதாக இருக்குது. தூர தேசங்களில் இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகள் வரும். அரசாங்கத்தால் அனுகூலங்கள் உண்டு. சுற்றத்தார் மூலமாக பதவிகள் தேடி வரக்கூடியதாக இருக்குது. தொழிலில் உங்களுக்கு மிகப்பெரிய நடவடிக்கைகள் மூலம் வருமான வாய்ப்புகள் பெருகும். புத்திர பாக்கியம் ஏற்படும். கௌரவ பட்டங்கள் பதவிகள் ஆகியவை கிடைக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த காலகட்டத்தில் அற்புதமான மாற்றம் உங்களுக்கு ஏற்படலாம். உங்களுடைய பணிகளை அடுத்தவரிடம் ஒப்படைக்காமல் நேரடியாக செய்வது நல்லது. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நன்மை உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுது. தன லாபம் கிடைக்கக்கூடியதாக இருக்குது. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அடுத்தவர்களுக்கு உதவுவதில் ஆர்வம் காட்டுவீங்க. நோய்கள் நீங்கி உங்களுடைய உடல் ஆரோக்கியம் உண்டாகும். செலவுகள் உங்களுக்கு ஏற்படலாம். கோபத்தால் சில்லறை சண்டைகள் ஏற்படக்கூடியதாக இருக்குது. கவனமாக இருப்பது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த காலகட்டத்தில் புது புது முயற்சிகளில் ஏற்பட்டு நல்ல ஒரு வேலையில் சேரக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு ஏற்படலாம். வியாபார பயணங்கள் மூலம் வரவேண்டிய பாக்கிகள் அனைத்துமே உங்களுக்கு வசூல் செய்து விடுவீங்க. உறவு மற்றும் நண்பர்கள் பூரண ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கலாம். தூர தேசங்களில் இருந்து எதிர்பார்த்த சுபகாரிய செய்திகள் வருவதோடு செலவுகளும் அதிகரிக்கும். மேடை பேச்சாளர்களுக்கு புகழ் கிடைக்கக்கூடியதாகவும் தெளிந்த நீரோடியில் கல்லெறிந்து கலங்கிவிடும். அதுபோல் உங்களுடைய வாக்குவாதங்களில் குடும்பத்தில் பிரச்சனைகளை எழலாம். தேவையற்ற செலவுகளை குறைப்பது நல்லது. அதிகாரிகளுடைய நட்பால் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. ஏமாற்றத்தை தவிர்க்க கூட்டாளிகளுடன் நீங்கள் எச்சரிக்கையாக இருப்பது உங்களுக்கு நல்லது அப்படின்னே சொல்லலாம். பரிகாரமாக ஆதிபராசக்தியை வணங்கி வருவது எல்லா நன்மைகளும் உங்களுக்கு தரக்கூடியதாக இருக்குது. மனோதிடம் உண்டாகக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் சில அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்குது. பல துன்பங்களை சந்தித்து வாழ்க்கை என்ன என்றால் என்பதை நடைமுறையில் உணர்ந்து கொண்ட அனுபவசாலியாக திகழக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு குடும்பத்தோடு சுற்றுலா செல்லக்கூடியதாகும். மனதில் புதிய மாற்றங்கள் உருவாகி உற்சாகத்துடன் நீங்கள் செயல்படுவீங்க. சொந்த பந்தங்களுக்கு இடையில் நல்ல ஒரு உறவு நிகழக்கூடியதாக இருக்குது. விவசாய விளைபொருள் பால் பல வகைகள் உற்பத்தி தொழில் துறையில் லாபம் உண்டு அப்படின்னு சொல்லலாம். காய்கறிகள் மல்லிகை பொருள் விற்பனையாளர்கள் நீண்ட நாட்களாக மனதில் நினைத்து வந்த திட்டங்களை நிறைவேற்றுவாங்க. அரசு துறை ஊழியர்கள் அலுவலகத்தில் மதிப்பும் மரியாதையும் பெறக்கூடியதாக இருக்குது. ரியல் எஸ்டேட் துறையிலும் பல கடன்களை நீங்கள் அடைந்து மிகப்பெரிய ஒரு கட்டுமான திட்டங்களை நீங்கள் செயல்படுத்துவீங்க. அது மட்டும் இல்லாமல் ஷேர் மார்க்கெட் பிரிவிலும் ஏற்றுமதி இறக்குமதி நிறுவன எரிபொருள் எரிவாயு நிறுவன பங்குகளில் உங்களுக்கு லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. பள்ளி கல்லூரி மாணவர்கள் தொழிற்சாலைகளில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவும் நல்லது. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய கல்வியில் நீங்கள் முழு கவனத்துடன் செலுத்தி படிப்பது நல்லது அப்படின்னே சொல்லலாம். காதில் கோளாறு தலை சுற்றல் போன்ற சிக்கல்கள் ஏற்பட்டு மருத்துவ சிகிச்சையால் குணமடையும். வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய தாயார் அல்லது அம்பிகை கோவிலுக்கு சிவப்பு நிற மலர் மாலைகளை முடிந்தவரை சமர்ப்பணம் செய்வது பிரார்த்தனை செய்வது உங்களுக்கு நல்லது ஏற்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.